கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காகவே நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த தேர்தலிலே 58 அமைச்சகங்களும் 93க்கும் மேற்பட்ட துறைகள் நம்மளுடைய இந்திய பாராளுமன்ற துறையிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கர்த்தர் தாமே விசேஷித்த கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்ற வார்த்தையின்படி தமக்கு சித்தமானவர், ஆண்டவருக்கு சித்தமானவர்கள் அதிகாரிகளாய் வரும்படியாய், அமைச்சர்களாய் வரும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். 543 பாராளுமன்ற தொகுதிகளிலும் கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய், கர்த்தர் தமக்கு சித்தமானவரை அந்த இடத்திலே கொண்டு வரும்படியாய் நாம் ஜெபிப்போம். 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கவும், நியாயமான முறையிலே தேர்தல் நடைபெறத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். மனித சூழ்ச்சிகளோ சத்துருவின் சூழ்ச்சிகளோ இந்த தேர்தலிலே காணப்படாதபடிக்கு கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் பதவிக்கு வரத்தக்கதாய், அவர்கள் உண்மையுள்ளவர்களும் தேவனுக்கு பயந்தவர்களும் நியாயம் செய்கிறவர்களுமாய் திறமை உள்ளவர்களுமாய் அவர்கள் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 543 பாராளுமன்ற தொகுதிக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேர்ந்தெடுக்கப்படுகிற அமைச்சர்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. தமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் அதன் மேலே நீர் அதிகாரியாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு தேர்தல் நடைபெறும் பொழுது ஆண்டவரை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுகிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேர்தலில் கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மனித சூழ்ச்சிகளோ சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கோ அந்த இடத்துல இடமில்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு சித்தமானவர்கள் வந்து ஆண்டவரே மக்களை உண்மையோடு நேசிக்கிறவர்களாய் ஆட்சி செய்யத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. நேர்மையோடும் உண்மையோடும் நீதியோடும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கிறவர்கள் வந்து ஆண்டவரே எங்க தேசத்தை நல்ல முறையில ஆட்சியை கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.